பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் உண்மயிரு கண்ணும் போயினையாவும் எழு பசும் பொறுச்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கிங்கும் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் விழி துயில்கின்றனை இன்னும் எம் தாயே வியப்பிது கான் பள்ளி எழுந்தருளாயே மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ குதலை மொழிக்கிறங்காதொரு தாயோ கோமகளே பெரும் பாரதற்கரசே விதமுறு நின்மொழி 18 கூறி வேண்டியவாறுமை பாடுதும் காணாய் இதமுற வந்தமை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே. நம்முடைய ஒரு வார காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமதா வர்காவுடைய சமாரோப் நிகழ்ச்சிக்கு நாம அதிகாரிகள் வந்திருக்காங்க. அந்த அதிகாரிகளை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்முடைய சேத்திர சாரீரிக் பிரமுக் ஸ்ரீமான் ஓகே மோகன்ஜி வந்திருக்காங்க. அவங்க நம்ம கூட இருக்காங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி 2 அதிகாரிகள் வெளியில இருந்து வந்திருக்காங்க. ஒருத்தர் பெயர் ராஜேஷ் போந்திரே, அவரு நாகபுரியை சேர்ந்த ஸ்வயம் சேவக். அவரு டிப்ளமோ இன் எஜுகேஷன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா, பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்காரு. பாலாவா இருக்கும் போது இருந்தே ஸ்வயம் சேவக். மகாநகர் சாரீரிக் பிரமுகா 6 வருஷம் நாக்பூர்ல, நாக்பூர் உள்ளடக்கிய விதர்ப பிராந்தத்துக்கு 6 வருஷம் பிராந்த சாரீரிக் பிரமுகா இருந்திருக்காரு. இப்போ ராம்டேக் அப்படின்னு நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியுடைய விபாக் காரிவாக இருக்காரு. 1995ல திருத்தீய வருஷம் முகாம் முடிச்சிருக்காரு. முக்கிய சிக்ஷகா பிரதம, தித்திய, திருத்தீய 3 முகாம்கள்லையும் அவர் இருந்திருக்காரு. கடந்த 23 வருஷமா சிக்ஷகா தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரு அகில பாரத சாரீரிக் தோழில சமதா விஷயத்துக்கான பொறுப்பாளராக இருந்து கவனிச்சிட்டு இருக்கார். ராஜேஷ்ஜி வணக்கம். அடுத்தது சந்திரசேகர்ஜி ஜாகிர்தார். அவரு தாடியெல்லாம் வச்சுட்டு பாருங்க, நம்ம ஊருக்கார் மாதிரியே இருக்காரு. சந்திரசேகர் ஜாகிர்தார் பெங்களூர் சேர்ந்த ஸ்டாக் புரோக்கரா இருக்காங்க. பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவரு கிட்டத்தட்ட பிரச்சாரக் மாதிரியே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 42 வருடமாக ஸ்வயம் சேவக்கா இருக்காங்க. தட்சிண மத்திய கஷேத்திரத்துடைய கிரீடா பாரதியுடைய பொறுப்பாளரா இருந்து இப்ப வழிகாட்டிட்டு இருக்காங்க. ஜியோட பௌதிக் இன்னைக்கு இருக்கும். ராஜேஷ்ஜி இருப்பாங்க. பௌதிக் வந்து சந்திரசேகர்ஜி ஜாகிர்தாரோட இருக்கும். சந்திரசேகர்ஜி தமிழ்லயே பௌதிக் கொடுப்பாரு. அவரோட தமிழை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அடுத்ததா குமரேசன்ஜி. இப்போ நம்மளோட இந்த 5 நாள் வர்காவோட பிரதர்சன் நிகழ்ச்சியானது இருக்கும். இந்த 5 நாள் வர்காவில் நம்ம பிரதர்சன் எப்படி திட்டமிட்டிருந்தோம்னா,
प्राथमिक समता பாடங்கள் प्राथमिक समता प्रयोग 22 lessons அது வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதே போல கன சமதா பிரயோகங்கள் மொத்தம் வந்து நம்ம 28 பிரயோக் வந்து பிளான் பண்ணோம். 28 பிரயோக் சாமூகிக் பிரயோக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம ஒரு 13 பிரயோக் அப்படின்னு பிளான் பண்ணோம். 13 பிரயோக். ஸோ மொத்தம் சேர்க்கும் போது 22, 28, 50 அதுக்கப்புறம் 13 63 பிரயோகங்கள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 63 பிரயோகங்கள் பயிற்சி கொடுக்கணும் இந்த வர்க்காவோட. அந்த 63 प्रयोगங்களை இப்ப शिक्षार्थिகள் செய்து காமிப்பாங்க. सावधान प्रयोग 1 और 2 प्रयोग 1 और 2 करो 1 2 3 4 1 2 3 4 1 2 1 2 1 2 रमा गणा अच्छा प्रयोग 3 करो रमा सावधान गणा दक्षा प्रयोग 4 करो रमा प्रतिसर वामसर पुरसर दक्षिण सर प्रतिसर दक्षिण सर पुरसर वामसर प्रयोग 5 और 6 करो प्रतिसर जी हाँ एक दो 3 4 1 2 1 2 1 2 3 4 1 2 1 2 1 2 3 4 1 2 1 2 रमा वाम वृत्ता 1 1 2 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 दक्षिण 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 वृत्ता 1 1 2 अर्ध 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 वृत्ता 1 1 2 செய்யுங்க. दक्षिण वृत्ता 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 चक्रपाणी जी अर्धवर्ध वामवर्ध दक्षिणवर्ध ओके जी अर्ध वृत्ता 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 दक्षिण वृत्ता 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 हाँ जी जी प्रसर दक्षिण वृत्ता प्रयोग दक्ष प्रसर दक्षिण वृत्ता प्रयोग करो 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 हाँ हाँ प्रसर वाम वृत्ता प्रयोग दक्ष करो
आ रमा स्वस्थ दक्ष प्र प्रयोग कुरु आ रमा स्वस्थ प्रयोग करो एक भाव एक दक्षिण वृद रुद 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 भाव एक आ तम स्वस्थ प्रयोग सावधान दक्ष सावधान करो एक भाव आजा रुद एक भाव आजा रुद एक भाव आजा रुद एक भाव आजा आ वामवृत प्रयोग सावधान दक्ष प्रयोग कर वाम वृद रुत 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 प्रचल अर्ध वृद रुत 1 2 3 4 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 1 2 गणस्तभ 1 2 सावधान प्रयोग कर जी दक्षिण दिक् प्रचलनम चतुर्विग समसंख्या वेलै प्राचल दक्षिण दिक् प्रचलनम चतुर्युग रुद 1 भाव 3 भाव 1 भाव तदियुग वाम वृद रुद 1 भाव 3 भाव நம்மளே சொல்லி செய்வேன் ஜி चल एक दो दक्षिण दिक् प्रचलन चतुर्विग 1 2 3 2 तदियुग वाम वृद 2 3 2 चतुर्विग रुत 1 2 3 4 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 1 2 Thank
तद्विका वाम वृद्ध रुट 1 2 3 4 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 वामा रुट 1 2 3 2 वामा वृत्त रुट 1 2 3 2 वामा वृत्त रुट 1 2 3 2 वामा वृत्त रुट 2 3 2 वाम वृद्ध रुट 1 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 2 3 2 प्रचल वाम वृत रुद 1 2 3 वाम वृत रुद 1 2 3 2 वाम वृत रुद 1 2 3 2 1 stop 1 2 1 2 1 action वृद्ध रुट 2 1 2 1 2 1 action वृद्ध रुट 1 2 1 2 1 2 1 action वृद्ध रुट 1 2 1 2 1 action वृद्ध रुट 1 2 1 2 1 2 1 करी दक्षिण वृद्ध रुट 2 3 2 1 2 चले 1 2 1 आदि विधाया वृद्ध रुट 2 1 2 रुट 2 1 2 1 2 1 आदि विधाया वृद्ध रुट 2 1 2 आदि विधाया चले वृद्ध रुट 2 1 2 गुरु 1 2 रुट 2 3 4 1 2 रुट 2 1 2 3 4 1 2 रुट 2 3 4 1 2 रुट 2 3 4 1 2 चलो 1 ठीक है 1 2 1 2 வாமதிகேந்திர வாமவீக வாமகிரேசருக்கான வேலை இதோ கூடே வாமதிகேந்திர வாம வீக ரூப் 1 2 3 2 1 2 வாமேன ததிவிக தட்சிண அக்ரேசர் மற்றும் பீச்சே வாலாவிற்கான வேலை பிரா தல एक तदी युग 1 2 1 2 1 2 1 2 अर्ध वृद्ध रुट प्रा चल रुट 1 तदी युग रुट 2 1 2 1 2 अर्ध वृद्ध रुट गना सब 1 2 वामेन तदिविग पीछे वालाविற்கான வேலை प्रा चल 1 तदी युग रुट 2 1 2 1 2 अर्ध वृद्ध रुट प्रा चल रुट 1 तदी युग रुट 2 1 2 1 2 1 2 अर्ध वृद्ध गुगन जी
दक्षिणेन तदि दक्षिणेन तदि युग एक हो तीन हो दक्षिणेन तदि युग एक दो तीन दो एक दो अर्ध एक दो तीन दो एक दो दक्षिणेन तदि एक दो तीन दो एक दो अर्ध एक दो एक दो छल दक्षिणेन तति योग रुत् एक दो तीन दो एक दो दक्षिणेन तति योग रुत् एक दो तीन दो एक कहना स्तव एक दो दक्षिणेन तति युग रुत् एक दो तीन दो एक दो अर्ध अर्ध रुत् एक दो दक्षिणेन तति युग रुत् एक दो तीन दो एक दो अर्ध अर्ध रुत् एक दो तीन दो सावधान तपो एक दो दक्ष दक्षिण दिक् प्रचलनम चतुर्युग ततियुग वामवृत विषम संख्या वेले सम संख्या वेले गण प्रचल चतुर विग रोध एक दो तीन दो वाम वृत रोध एक दो तीन दो एक दो तीन चार एक दो तीन चार पाँच छः सात आठ एक दो तीन चार चतुर विग रोध एक दो तीन दो वाम वृत रोध एक दो तीन दो एक दो तीन चार एक दो तीन चार पाँच छः सात आठ एक दो वामर्ध अग्रेस नोडवेला रा चल तति एक दो तीन दो वाम अर्ध रुत् एक दो तीन दो अर्ध अर्ध रुत् एक दो तीन दो एक दो एक दो एक दो एक दो चतुर विग रुत् एक दो तीन दो वाम अर्ध रुत् एक दो तीन दो एक दो क्रम चतुर्विग ततियुग वामवर्त पीछे वाला वेले चतुर विग रुत् एक दो तीन दो वाम वृत रुत् एक दो तीन दो अर्ध अर्ध रुत् एक दो तीन दो चतुर विग रुत् एक दो तीन दो वाम वृत रुत् एक दो तीन दो अर्ध अर्ध रुत् एक दो तीन दो एक दो वामदिक् प्रचलनं चतुर्विग ततियुग दक्षिणवृत्त चलो वामदिक् प्रचलनं चलो विग रुत् एक दो तीन चार ततियुग दक्षिण वृत्त रुत् दो एक दो अर्ध वृत्त रुत् एक दो तीन दो अर्ध वृत्त रुत् एक दो तीन दो ततियुग वामदिक् प्रचलनं चलो विग रुत् एक दो तीन दो ततियुग दक्षिण वृत्त रुत् दो एक दो गण सब एक दो वामदिक् प्रचलनं चतुर्विग अग्रेस्तर वेला चतुर विग रुत् एक दो तीन चार 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 एक दो ततिविग दक्षिणवृत्त अग्रेसर वेला एक दक्षिण वृत्त रुत् दो एक दो दक्षिण वृत्त रुत् एक दो तीन दो दक्षिण वृत्त रुत् दो एक दो एक दो एक दक्षिण
वामदिक प्रचलन चतुर्युग सतयुग दक्षिण वृत्त पीछे वाला रहना प्रयोग फिर 1 2 3 4 1 2 3 4 1 2 3 2 1 2 अर्ध वृत्त 1 2 3 2 1 2 3 4 1 2 3 4 1 2 3 2 1 2 1 2 மைக் ஆன் பண்ணிட்டியா மைக் दक्षिण दिगेंद्र दक्षिण व्यूह वाम दिगेंद्र वाम व्यूह कान अग्रेसर वेले प्रा चला 1 दक्षिण दिगेंद्र दक्षिण व्यूह रुत 2 1 2 1 2 प्रा चला रुत अर्ध वृद रुत 1 2 3 2 अर्ध वृद रुत 1 2 3 2 वाम दिगेंद्र वाम व्यूह रुत 1 2 3 2 1 2 1 स्तभ सम संख्या स्थल दक्षिण दिक् प्रचलम चतो योग रुत 1 भाव 3 भाव 1 वामेन कति योग रुत भाव 1 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 भाव दक्षिण दिक् प्रचलम चतो योग रुत 1 भाव 3 भाव 1 वामेन कति योग रुत भाव 1 भाव 1 1 भाव सम दक्षिण दिक् प्रश्नं चतुर्विग वामेन कतिविह अग्रेसर वेल प्राचल चतुर व्युग रुत 1 2 3 2 1 तति व्युग रुत 2 1 2 1 2 1 2 गण स्तव 1 2 अर्ध वृत दक्षिण दिक् प्रश्नं चतुर्विग वामेन ततिविह पीछे वाला वेला प्राचल चतुर व्युग रुत 1 2 3 2 1 तति व्युग रुत 2 1 2 1 2 1 2 गण स्तव 1 2 वाम दिक् प्रचलनम चतुर व्युग रुत 1 2 3 2 1 2 दक्षिणेन तति व्युग रुत 1 2 3 2 1 2 1 2 वाम दिक् प्रचलनम चतुर व्युग रुत 1 2 3 2 1 2 1 2 दक्षिणेन तति व्युग रुत 1 2 3 2 1 2 1 स्तव चला औमदिक प्रचलन चतुर युग रुत 1 2 3 4 दक्षिणेन तति युग रुत 1 2 3 2 1 2 अर्ध वृत रुत 1 2 3 2 चला रुत 1 2 1 2 अर्ध वृत रुत 1 2 3 2 वामदिक् प्रचलनं चतुर्विह दक्षिणेन ततिविह वाम अग्रेसर वेल प्राचल चतुर विह रुत 1 2 3 4 1 अर्ध वृत रुत 1 2 3 2 1 2 अर्ध वृत रुत 1 2 3 2 विह रुत 1 2 3 2 1 2 स्तभ 1 2 वामदिक् प्रचलनम चतुर्विग दक्षिणेन ततिविग वाम अग्रेसर वेल चतुर विग रुत 1 2 3 4 1 2 तति विग रुत 1 2 3 2 1 2 चतुर विग रुत 1 2 3 4 1 2 दक्षिण तति विग रुत 1 2 3 2 1 2 1 2 இந்த वर्ग के எதிர்பார்க்கப்பட்டவர்கள் अपेक्षित सभी जिला सारी प्रमुख அப்புறம் संघ शिक्षा वर्ग में शिक्षक संघ शिक्षा वर्ग शिक्षकाக இருந்தவர்கள்
இவங்க இந்த வர்க்காக்கு எதிர்பார்ப்பு. மொத்தம் ரெஜிஸ்டர் செய்தவங்க 80 பேர். அதுக்கப்புறம் அதுல சராசரியா ஆவரேஜா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கலந்துக்கினவங்க 48 பேர், 48. சிக்ஷக் 14 சிக்ஷக். கன டோட்டலா நம்ம கனா பிரிச்சது 11 கனா, 11 கனா பிரிச்சது. அதுல சுபே காலையில செக்ஷன் அதுல 7 கனா, ராத்திரி செக்ஷன் 4 கனா. सुबह 7 गना, रात्रि में 4 गना. மொத்தம் லெசன் பிரயோக் கிரியேட் பண்ணது 68 பிரயோக். ஸோ இதெல்லாமே இந்த வர்க்காவில் நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். ஜி எல்லாருக்கும் நமஸ்தே ஜி. ஜி நம்ம கேம்ப் முடிக்கும் போதே சின்ன சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இந்த தக்ஷண பிரசவம் சதீவிக வாம வருது, அதே போல இந்த மாதிரி சமதா பாடங்கள் பிரயோகம் பாடங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அப்புறம் ஏதாவது ஒரு இதுல ஏதாவது ஒரு அக்கேஷன்ல பயிற்சி பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் முடியல. அதுவும் இல்லாம பாடங்கள் சரியா புரியாம இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லாவே தெளிவு வந்திருக்குது. ஓ இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. தொடர்ந்து பயிற்சி பண்ணி எல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படியே பயிற்சி பண்ணதுனால ஓரளவுக்கு விஷயம் புரியுது. ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயமும் ஒண்ணுமே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் இயர் கேம்ப் முடிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, விஷயம் என்ன அந்த லாஜிக்கை கத்துக்கோங்க அப்படின்னுவாங்க. அது இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஜி நமஸ்தே ஜி. பெரும்பாலும் சமதா பார்த்தீங்கன்னாக்கா சங்கஸ்தான்ல செய்யணும், சங்கஸ்தானப்பா செய்யற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்தது. பட் அது போய் சமதா வந்து குறிப்பா வந்து கனசமதா இதெல்லாமே வந்து வீடுக்குள்ள செய்யலாம், மொட்டை மாடியிலே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு ஜி. நமஸ்தே ஜி. இந்த சமதாவது நம்ம செஞ்சிருக்க விஷயம் தெரியும், ஆனா சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்றது தெரியாது. இதுல வந்து மஞ்சுநாத் ஒவ்வொன்னு விபாஷாக்களை செஞ்சு, அப்புறம் கிரமஷாகா முடிஞ்சது ஒரு பகுதியில மட்டும் குருவில செஞ்சு, அதுக்கப்புறம் 4 திசையில செஞ்சு நல்லா சொல்லி கொடுத்த விதம் வந்து எப்படி சொல்லித்தரன்ற அந்த சிக்ஷைக்கான விதம் நல்லா பிடிச்சிருந்தது. எல்லாருமே எங்களால செஞ்சாங்க. சொல்ல ரொம்ப நல்லா ஒரு அனுபவம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மற்றவங்க சொல்லி தரத்துக்கு பயனுள்ளதா இருக்கு நானே. சரி, நம்ம வந்து இந்த வர்க்கால எல்லா பாடமும் நமக்கு ஏற்கனவே தெரியும். இதுல வந்து ஓகே மோகன்ஜி அவங்க பிரவாசனம் போது இது வேயாம் மாதிரி கத்து கொடுத்துருந்தாரு. எல்லா பாடத்தையும் வந்து எவ்வளவு ஷார்ட்டா செய்யணும் அப்படின்றது. அதனால இப்போ வந்து நமக்கு வந்து திடீர்னு ஒரு பாடம் எடுத்தா கூட அதுல சின்ன டவுட் இல்லாம இங்க ஈஸியா செய்ய முடிஞ்சுது. ரொம்ப பெரிய டவுட் இருக்கும். இப்ப அப்படி இல்லாம ஓகே மோகன்ஜி பிரவாசனம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து அந்த வேயாம் சின்ன சின்னதா 4 வேயாம் எல்லா விஷயத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ அதனால அந்த வேயாம் இப்போ செஞ்சுட்டே இருந்ததுனால இந்த இதுல செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, சொன்னோன்னே புரிஞ்சுக்க முடிஞ்சது. வருஷ கேம்ப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பயிற்சி ரொம்ப குறைவா இருந்தது. நான் எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு அமையல. இப்ப இந்த சமயத்துல இந்த 5 நாள் பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கிட்டேன். அதுல ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலியமா நம்ம மைக் வச்சு கேட்கும் போது நேரடியா நம்ம என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் கிடைச்சிருந்துச்சு. நம்ம நேரடியா நம்ம வந்து சங்கஸ்தான்ல என்ன நம்ம ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் கிடைச்சது. அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு. ஜி சந்தோஷம். ஜி இந்த கேம்ப் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பயிற்சி பண்ணது வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து இடது வலது எப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம சொல்லித்தர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இருக்கலாம். பொதுவா சமத்துக்கு வேணும்னா பெரிய இடம் வேணும். ஆனா இந்த மாதிரி சின்ன ரூம்ல கூட சமத்த பயிற்சி பண்ணலான்னு ஒரு இது வந்திருக்குது. நேர்ல கூட கத்துக்க முடியுமா, கத்து தரலான்னு ஒரு சந்தோஷமான விஷயம் இது. சரி, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்ல பேசுறதுக்கு ஒரு முயற்சி. நான் என் தமிழ் கொஞ்சம் மோசமா இருக்கு, தாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி செஞ்சது. எல்லாருமே வீட்டுல இருந்து ஒரு ரூம்லயோ நம்ம வீட்டுக்கு முன்னால இருக்கிற ரோட்லயோ மொட்டை மாடிலையோ ஒரு ப்ராக்டிஸுக்கு ரொம்ப நல்ல இடம் தேர்ந்து
இங்க நாங்க செஞ்சிருக்கோம். எல்லாருமே ரொம்ப நல்ல பயிற்சியில இருந்திருக்கோம். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். செய்யறப்போ நம்ம எல்லா இவ்வளவு ஒரு மனம் போட்டு மனத்தை ரொம்ப அதுல இன்வால்வ் ஆகி நாங்க எல்லாம் செஞ்சிருக்கோம். அது ரொம்ப நல்லது. இதுல ஒரு 2 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இப்போ நாங்க ஒரு ரூம்லயோ நம்ம மொட்டை மாடியில இருக்கிறப்போ இந்த பிரயோகம் செஞ்சாலும் ஒரு மார்க்கிங் செஞ்சுட்டு அதுல செஞ்சா ரொம்ப நல்லது. ஒரு சாக் எடுத்துக்கலாம். இப்போ தக்ஷா யார் யார் நாங்க எல்லாம் தக்ஷா செஞ்சோம். அது 30 டிகிரி இல்ல 30க்கு அதிகமா 50 45 இப்படி ரொம்ப தக்ஷால 30 டிகிரியோட அதிகமா இருந்தது. கொஞ்சம் அது முயற்சி செஞ்சா ஒரு சாக்லேட் மார்க் செய்யலாம். அதுல நாங்க பயிற்சி எடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வேற எல்லாம் பிரயோகம் நாங்க செஞ்சது. இதுலயும் சின்ன சாக்லேட் மார்க் செய்யலாம், அப்புறமா தொடச்சுட்டா போயிடுது. அதனால பயிற்சிக்கு மார்க்கிங் இருந்தா எப்பவுமே நல்லது. இப்போ தக்ஷாவுக்கு தேவைப்பட்டா நாங்க ஒரு கார்டு போர்டுலயோ வி ஷேப் பண்ணி 30 டிகிரி வி ஷேப் பண்ணி வச்சிருந்தோம். இந்த மாதிரி தக்ஷாரமாக்கு மற்ற எல்லா பிரயோகத்துக்கும் மார்க்கிங்ல செஞ்சா ரொம்ப நல்லா வரும். அதனால அது ஒரு அடுத்ததா நாம கத்து தரதுக்கு எப்போ இருக்கோ இந்த டைம்ல இந்த மார்க்கிங் போட்டு செய்யுது நல்லது. செஞ்சதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா பர்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சமத்தா இருக்கிறது பர்ஃபெக்ஷன். மொத்தம் சாரீரிக்க அப்படி பார்த்தா எவ்வளவு பர்ஃபெக்டா வரும். சமத்தாவில பர்ஃபெக்ஷனுக்கு பிசிக்கல் பர்ஃபெக்ஷன் இருக்கு, டைமிங் கூட பர்ஃபெக்ஷன் தேவை. கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா சமத்தாலே ரொம்ப கஷ்டம். கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு அரை செகண்டோட கான்சென்ட்ரேஷன் இருந்தாலும் ஒரு அரை செகண்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன் இங்க போயிடுச்சுன்னா தப்பாயிடும். இப்போ அக்ரேசர் வேலை அர்த்த விருத்தம் செய்யறதும் இன்னைக்கு அது வரல நினைக்கிறேன். அடுத்தது அப்போ பார்க்கலாம். அது சேர்த்து அர்த்தம் சொன்ன உடனே அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள 2 மெத்துக்கால் வந்துடும். அந்த மாதிரி செய்யறதுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப தேவை. அதனால சமத்தாவை செஞ்சுட்டு இருந்தோம்னா எப்பவுமே இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அது சமத்தா மட்டும் இல்லை, வேற சங்க வேலை செய்யறப்போ எப்பவுமே இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனுக்காக ஒரு அது எப்பவுமே வந்துட்டு இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால சமத்தாவோட இந்த லாபம் எடுக்கணும். பர்ஃபெக்ஷன் வரணும்னா பயிற்சி ரொம்ப செஞ்சுட்டே இருக்கணும். பிராக்டிஸ் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு. அதே மாதிரி 75 சென்டிமீட்டர்னா 75 சென்டிமீட்டருக்கு எடுத்து வைக்கிற மாதிரி மொட்டை மாடியில கொஞ்சம் மார்க் செஞ்சோம்னா அது மேல பண்ணலாம். 30 டிகிரின்னா 30 டிகிரி தான். இந்த மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் மார்க்கிங்ல எடுத்து பர்ஃபெக்ட் செஞ்சுட்டு இருந்தோம்னா, இப்போ எப்படி ரிப்பப்ளிக் டேல மிலிட்டரிய பாக்குறோம், அதே மாதிரி வீடியோல சைனா பெரேட் எல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். இப்போ வேற வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா நம்ம ஸ்வயம் சேவைக்கு இப்படி செய்யறாங்களான்னா அது கூட நிறைய வீடியோ இருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறதுக்கு. அந்த மாதிரி பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு முயற்சி.
எங்களுக்கு இந்த பர்ஃபெக்ஷனுக்கு எப்படி பார்க்கணும் பர்ஃபெக்ஷனுங்கிறது சுப்புஜி இதை எடுத்துட்டு இருந்தாங்க. சாங்கல்ஜி, சுப்புஜி இவரெல்லாம் கத்து தர்றப்போ இந்த பர்ஃபெக்ஷனுக்கு இவ்வளவு ஆகிரகம் இருந்தது. அதுக்கு கொஞ்சம் நாங்க பார்த்து கத்துக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கோஷ் கேசட் இருந்தது, முதல்ல கோஷ் கேசட், கீத பாரதி கோஷ். நான் இதுல சுப்புஜி அவரோட அண்ணன் அனந்தஜி ரெண்டு பேருமே சங்கம் இதுல வாசிருக்காங்க. சங்கம் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேர் வாசிச்சா கூட கேட்கறதுக்கு ஒருத்தர் தான் வாசிச்சிருக்காரு அப்படி இருந்தது. அங்க ரெக்கார்டிங் செஞ்சுட்டு இருந்தவங்க அவங்க சொன்னாங்க கொஞ்சம் மிக்ஸ் செய்யலாம், ஏன்னா ரெண்டு சங்கம் இப்போ வாசிருக்கு, இது 4 சங்கம் மாதிரி பண்றதுக்கு வாய்ஸ் கொஞ்சம் மிக்சிங் பண்ணா நாம கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும், செய்யலாம். அது செய்யறப்போ அவனுக்கு ஒண்ணு இருந்தது, இது எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குன்னா நேச்சுரலா தெரியவே தெரியாது, அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. நேச்சுரலா இருக்கணும்னா கொஞ்சம் தவறுக்கு தரணும். அதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆனா எவ்வளவு பர்ஃபெக்ட்னா நம்புறதுக்கே கஷ்டம், அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்ஷன் சமதாவில இந்த மாதிரி வரணும். இப்போ வெறும் இப்போ வந்ததுல பிரயோகம் வந்திருக்கு, கொஞ்சம் சரியாயும் இருக்கு, இன்னும் சரியாயிரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. அப்படியே நல்லா செய்யறதுக்கு அதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு சரியா இருக்கு, ஆனா ரொம்ப நல்லா இருக்குதா, இந்த மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம நடையில ஒரு கிரேஸ் சஞ்சலனம் நாங்க பண்ணிட்டு இருந்தா அதோட கிரேஸ் எப்படி இருக்கு, கை வீசுறதுக்குள்ள நம்ம கை முட்டி, நாங்க நம்ம கை முஷ்டி எப்படி டைட்டா வச்சுக்க முடியும், காலில் முட்டி அர்த்தம் செய்யறப்போ மடக்கி முட்டி மடக்காம எப்படி நாங்க திரும்புறோம், நம்ம தக்ஷவல ஸ்திதி எப்படி இருக்கு, இதெல்லாம் கிரேஸ் இருந்தா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம பிராக்டிஸ் இன்னும் எடுக்கணும். ஆனா இப்போ நீங்க செஞ்ச இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம வீட்டிலேயே சின்ன இடத்துல சமத்தா இவ்வளவு பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க முயற்சி செஞ்சிருக்கோம், ரொம்ப நல்லது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னொரு ஸ்டெப் கீழே எடுத்துட்டு போய் நம்ம தாலுகாவில, நம்ம ஷாக்கால, நம்ம ஜில்லால இதே மாதிரி வர்க்கம் எடுத்து ஒரு 6 பேரு 8 பேரு, இப்போ 11 கணம் இருக்கு, அதே மாதிரி ஒரு ஜில்லாவில 5 கணம் 10 கணம், அதே மாதிரி ஷாக்காவில 1 கணம் 2 கணம், அது வரைக்கும் எடுத்துட்டு போனா இந்த லாக்டவுன் எடுத்து மறுபடியும் நம்ம ஷாக்கா ஆரம்பிச்சதுக்குள்ள எல்லா ஷாக்காவிலையும் ஒரு நல்ல சமதா செய்யற டீம் ரெடி ஆயிடும். அதுக்கு நாங்க எல்லாம் முயற்சி செய்யலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். नमस्ते सदा वत्सले मातृभूमे
त्वया हिंदु भूमे शुकं वर्धितोऽहम् महामंगले पुण्य भूमे त्वदर्ते पतत्वे शकायो नमस्ते नमस्ते अतद्वेषकायो नमस्ते नमस्ते प्रभो शक्तिमन् हिंदुराष्ट्रांगभूता प्रभो शक्तिमन् हिन्दुराष्ट्राङ्गभूता हिमे सादरन्त्वां नमामो वयम् इमे सादरं त्वां नमामो वयम् त्वदीयाय कार्याय बद्धाकटीयम् त्वदीयाय कार्याय बद्धाकटीयम् शुभामाशु सन्देहि तत्पूर्तये सुभामाशिषन्ते हि तत्पूर्तये अजय्यां च विश्वस्य देहि सशक्तिम् अजय्याञ्च विश्वस्य देहि सशक्तिम् सुशीलं जगत्येननं ब्रह्मभवेत् सुशीलं जगत्येन नम्रं भवेत् स्तुतं चैव यत्कण्टकाकीर्णमार्गम् श्रुतं चैव यत्कण्टकाकीर्णमार्गम् स्वयं स्वीकृतन्न सुगं कारयेत् स्वयं स्वीकृतन्न सुगं कारयेत् समुत्कर्षनिःश्रेयसस्यैकमुग्रम् समुत्कर्षनिःश्रेयसस्यैकमुग्रम् परं साधनं नाम वीरव्रतम् परं साधनं नाम वीरव्रतम् तदन्धस्फुरत्वक्षया ध्येयनिष्ठा ततन्दस्फुरद्वक्षया ध्येयनिष्ठा हृदन्तः प्रजागरदुतिव्राणिसम् हृदन्धः प्रजागर्तु देवरानिसम् विजेत्री जनसंहदा कार्यशक्तिर् विजेत्री जनसंहता कार्यशक्तिर् विदायास्य धर्मस्य संरक्षणम् विदायास्य धर्मस्य संरक्षणम् तु मे तत्स्वराष्ट्रम् भुवन्नेतु मे तत्स्वराष्ट्रम् समर्ता भवत्वाशिषा ते पृशम् समर्ता भवत्वाशिषा ते पृशम् भारत माता की जय। भारत माता की जय। संघ